செய்திகள் தொடர்கின்றன. ரஷ்யாவில் இன்று அதிகாலை பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்டது. இதையடுத்து மக்கள் பீதிக்குள்ளாகி வீடுகளை விட்டு வெளியேறி தெருவுக்கு ஓடினர். நிலநடுக்கம் 6.9 ரிக்டர் ஸ்கேல் அளவு பதிவாகியுள்ளது. ரஷ்யாவில் தற்போது கடுமையான பனிக்காலம் ஆகும். அங்கு பனிப்பொழிவாலும் குளிராலும் மக்கள் அவதிப்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் அங்கு இன்று அதிகாலை பயங்கர நிலநடுக்கமும் ஏற்பட்டது. இதையடுத்து வீடுகள் மற்றும் அடுக்குமாடி கட்டிடங்கள் குலுங்கின. இதனால் வீடுகளில் தூங்கிக் கொண்டிருந்த மக்கள் பெரும் பீதிக்குள்ளாகி குழந்தைகளுடன் வீடுகளை விட்டு வெளியே ஓடி வீதிக்கு வந்தனர். பலர் மருத்துவமனைகளுக்கு சென்று தஞ்சம் புகுந்தனர். இந்த நிலநடுக்கம் ரஷ்யாவின் வடகிழக்கு பகுதியான மங்கோலியா எல்லை அருகே பூமிக்கு அடியில் 28 மைல் ஆழத்திற்கு மையம் கொண்டிருந்ததாக அமெரிக்க புவியியல் ஆய்வறிக்கை தெரிவித்துள்ளது. இதனிடையே நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ள பகுதியில் மீட்பு உதவிகளை மேற்கொள்ள ரஷ்ய அவசர கால அமைச்சரகம் நடவடிக்கைகள் மேற்கொண்டுள்ளது. சிரியா நாட்டு பல்கலைக்கழகத்தில் மாணவர் ஒருவர் வகுப்பறையில் தேர்வு எழுதிக் கொண்டிருந்த மாணவர்கள் மீது துப்பாக்கியால் சுட்டதில் மாணவர் ஒருவர் பலியானார். 4 பேர் படுகாயமடைந்தனர். சிரியா நாட்டின் தலைநகரான டமாஸ்கஸ் நகர் பல்கலைக்கழகத்தில் மருத்துவ என்ஜினியரிங் பட்ட வகுப்பில் படித்து வருபவர் அமார் பலேஷ். அவரது வகுப்பில் நேற்று தேர்வு நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அப்போது அங்கு வந்த மாணவர் அம்ர் பாலோஸ் திடீரென்று தேர்வு எழுதிக் கொண்டிருந்த மாணவர்களை நோக்கி கை துப்பாக்கியால் சரமாரியாக சுட்டார். அவரது தாக்குதலை தடுக்க முயன்ற ஒரு மாணவர் குண்டு பாய்ந்து அதே இடத்தில் பலியானார். இந்த தாக்குதலில் மேலும் 4 மாணவர்கள் படுகாயம் அடைந்தனர். மெல்போர்னில் நடைபெற்று வரும் முதல் டெஸ்ட் போட்டியின் 3ஆம் நாள் ஆட்ட நேர முடிவில் ஆஸ்திரேலிய அணி தனது 2வது இன்னிங்ஸில் 8 விக்கெட் இழப்பிற்கு 179 ரன்கள் எடுத்துள்ளது. இதன் மூலம் இந்திய அணியை விட 230 ரன்கள் முன்னிலையில் உள்ளது. ஆஸ்திரேலியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய அணி 4 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாடுகிறது. இரு அணிகளுக்கும் இடையேயான முதல் டெஸ்ட் போட்டி மெல்போர்னில் நடைபெற்று வருகிறது. டாஸ் வென்ற ஆஸ்திரேலிய அணி முதலில் பேட்டிங்கை தேர்ந்தெடுத்து தனது முதல் இன்னிங்ஸில் 333 ரன்கள் எடுத்தது. இதையடுத்து தனது முதல் இன்னிங்ஸை தொடங்கிய இந்திய அணி நேற்றைய ஆட்ட நேர முடிவில் 3 விக்கெட் இழப்பிற்கு 214 ரன்கள் எடுத்திருந்தது. இந்நிலையில் இன்று காலை 3ஆம் நாள் ஆட்டத்தை தொடங்கிய இந்திய அணி அடுத்தடுத்து விக்கெட்டுகளை பறிகொடுத்து 282 ரன்களுக்குள் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது. 51 ரன்கள் முன்னிலையில் தனது 2வது இன்னிங்ஸை தொடங்கிய ஆஸ்திரேலிய அணி இன்றைய ஆட்ட நேர முடிவில் 8 விக்கெட் இழப்பிற்கு 179 ரன்கள் எடுத்திருந்தது. இதன் மூலம் ஆஸ்திரேலிய அணி 230 ரன்கள் முன்னிலையில் உள்ளது. Oh, he's bowled him inside edge back onto the stumps. Oh, that's dangerous. Yes, he's been given straight away. Umpire Marias didn't even. மைக்கேல் ஹஸ்ஸி 79 ரன்களுடனும் பெட்டின்சன் 3 ரன்களுடனும் களத்தில் உள்ளனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் நாளை காலை 7 மணிக்கு. உங்கள் பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு காண 30134600 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம்.